வாழ்க்கையில தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இல்ல டெசிஷன் எடுக்கிறப்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. யாரோ ஒருத்தவங்க என்ன டிக்டேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பர்சனல் வேல்யூஸோட அலைனா இல்லைன்னு அர்த்தம். இந்த பர்சனல் வேல்யூஸ்னா என்ன? இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? இதை எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒத்து வாழ்றது? இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல பர்சனல் வேல்யூஸ்னா என்ன? நீங்க லைஃப்ல எதை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட பர்சனல் வேல்யூஸ். இது உங்க கையில இருக்கிற மேப் மாதிரி டைரக்ஷன் காட்டும் உங்க லைஃப்க்கு. லைக் இது தப்பு, இது ரைட்டு, இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய பர்சனல் வேல்யூஸ் மூலமா தான் நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க. சம்டைம்ஸ் தெரிஞ்சு, சம்டைம்ஸ் தெரியாம. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து நேர்மையா இருக்கிறது உங்களோட பர்சனல் வேல்யூ நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அட் எனி காஸ்ட் நீங்க போய் சொல்லவே மாட்டீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டைம், அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் மை வேல்யூ அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய குவாலிட்டி டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனல் வேல்யூஸ் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் மாறும். அது அவங்கவுங்களுடைய வளர்ற சூழ்நிலையை பொறுத்து, அவங்கவுங்க அனுபவங்களை பொறுத்து, எது நல்லது எது கெட்டது, இல்லை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகின நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை வச்சு இந்த பர்சனல் வேல்யூஸ் மாறும். ஏன் இந்த பர்சனல் வேல்யூஸ் ரொம்ப முக்கியம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பர்சனல் வேல்யூஸ் உங்கள் கையில் இருக்கிற மேப் மாதிரி. ஸோ லைஃபுக்கு உண்டான டைரக்ஷன் அது காட்டும். தென் முக்கியமாக டெசிஷன்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது. உங்களோட வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். உங்களை சுற்றி சரியான நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. தென் இந்த மோட்டிவேஷன், ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வர்றது, இந்த குவாலிட்டி எல்லாமே உங்கள் பர்சனல் வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது, அது கூட அலைனா இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ உங்கள் வேல்யூஸை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய பாஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டை திங்க் பண்ணி பாருங்க. எந்த விஷயத்துக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக உங்கள் வேல்யூஸை எடுக்கலாம். நம்பர் 2, அதே மாதிரி தான் பாஸ்ட்ல எது உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்துச்சு, இல்லை எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, எது உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா உங்கள் வேல்யூஸ் வயலேட் ஆகிறப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த எமோஷன்ஸ்லாம் வருது. ஸோ அது மூலமாகவும் உங்கள் வேல்யூஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். மூணாவது, உங்களுக்கு லைஃப்ல நீங்க யார் மேல வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றீங்க. சில பேருக்கு ரோல் மாடல் இருப்பாங்க, சில பேர் ரோல் மாடல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் இன்ஸ்பயர் ஆவேன் ஒரு பர்சனாலிட்டில இருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க யாரை மதிக்கிறீங்க, ஏன் இன்ஸ்பயர் ஆறீங்க, அவங்கள்ட்ட இருக்க குவாலிட்டி என்ன, ஸோ அது மூலமாகவும் உங்க வேல்யூஸை எடுக்கலாம். இல்ல ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூகுளை ஓப்பன் பண்ணுங்க. அதுல பர்சனல் வேல்யூஸ்ன்னு போட்டீங்கன்னா ஒரு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டை எடுத்து பாருங்க. அது ஒவ்வொரு வேல்யூஸை நீங்க படிக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்களோட ரெசனேட் ஆகும். அது எல்லாத்தையும் வந்து தனியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண விஷயத்துலேருந்து எடுத்துட்டு ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு குவாலிட்டி எடுத்து அதனால உங்களால் நெகோஷியேட்டே பண்ண முடியாது. அட் எனி காஸ்ட் அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. ஸோ இப்படி இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக உங்களுடைய பர்சனல் வேல்யூஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த பர்சனல் வேல்யூஸை எப்படி நம்ம லைஃபோட அலைன் பண்ணி வாழ்றது? முதல்ல கோல் செட் பண்ணுறப்ப அதில் உங்கள் வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. நம்பர் 2, ஒவ்வொரு டெசிஷன்ஸ் எடுக்கிறப்ப அது நம்ம வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குதா இல்லையாங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. மூணாவது, உங்களோட வேல்யூஸை யார் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, யார்கிட்ட உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. நாலாவது, உங்களோட வேல்யூஸை ஓப்பன் கம்யூனிகேட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அண்ட் ஃபைனலாக அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் தெரியுமா, ஒரு 15 டேஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ இல்லை ஒரு சர்டன் பீரியடில் உட்காந்து உங்களோட லைஃப்பை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களோட வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அதை ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாங்க பேசிக்கான விஷயம். உங்களோட பர்சனல் வேல்யூஸோட நீங்கள் அலைனாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது செக் பண்ணுறதுக்கு. நம்மளோட லைஃப்பில் நம்ம தான் கேப்டனாக இருக்கணும். நீங்கள் உங்களோட லைஃப்பில் கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு உங்களோட பர்சனல் வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். அது மூலமாக நீங்கள் அலைன் பண்ணி உங்களோட லைஃப்பை ரன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறதும் உங்கள் கூட தான் இருக்கும். மென்டல் பீஸும் அப்படிங்கிறதும், மன அமைதியும் உங்கள் கூட தான் இருக்கும்.